அன்னார் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நிறைந்த செல்வங்களை கொடுத்து அவர்களுக்கு நிறைந்த புகழை கொடுத்து அவர்களை ஒரு தலை சிறந்த மருத்துவராக திகழ்வதற்கு இறைவனும் அம்பாளும் அருள் புரிய வேண்டும் என்று எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் விரும்பி வணங்கி அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த இனிய இன்னிசை பாட்டு மன்றத்தினுடைய நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கும் அன்பு சகோதரர் இளந்தண்டல் அருணாசலம் அவர்களே, எதிர்வழக்காடுவதற்காக இங்கே எழிலோடு வீற்றிருக்கும் சகோதரி எழிலரசி அவர்களே, அருமையான இந்த ஆலய விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, நேற்றையை காட்டிலும் எங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இன்றைக்கு நிறைந்த அளவிலே சபையிலே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அருமையாக வண்ணப்படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய வல்லுநர்களே, இசைத்துறை இரட்டையர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை மண்ணிலே எங்களின் இரண்டாவது நிகழ்ச்சி இது. நேற்று காலையிலே இலங்கை மண்ணை கால்பதித்து முதல் நிகழ்ச்சியை நேற்று நாங்கள் இந்த மண்டபத்தில் ஐங்கரன் மண்டபத்திலே நிகழ்த்தினோம். உங்களுடைய ஆதரவோடு இந்த இரண்டாவது நிகழ்வு எங்கே இப்பொழுது நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது. 8ஆம் தேதி தொடங்கிய நவராத்திரி இன்று 8வது நாளை எட்டியிருக்கிறது. 9 நாட்கள் நவராத்திரி விழா உலகமெங்கும் ஆன்மீக பெருமக்கள் வாழுகிற இல்லங்களிலே எல்லாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நவராத்திரி 9 நாளில் முதல் 3 நாள் மலைமகளாக இருந்து அம்பாள் அருள்பாலிக்கிறாள். அடுத்த 3 நாட்கள் திருமகளாக இருந்து அருள்பாலிக்கிறாள். நிறைவான 3 நாட்களில் கலைமகளாக இருந்து அருள்பாலிக்கிறாள். 8வது நாள் கலைமகள் விழா, 9வது நாள் விஜயதசமி வெற்றி விழா. ஆக இந்த நிறைவான 3 நாட்களும் கலைமகளுக்கு உரிய விழா. ஒரு கலைமகள் விழாவினை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்கள் எட்டயபுரத்து கவிஞன் பாரதியிடத்திலே போய் ஒருவர் கேட்டார். ஐயா, கலைமகள் விழானா என்ன அப்படின்னு முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசைக்காரன் பாரதியிடத்தில் கேட்டாங்க. ஐயா, கலைமகள் பூஜைனா என்ன அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கலைமகள் பூஜைனா ஏடுகளை வரிசையாக அடுக்கி வச்சு அதுக்கு மேலே சரஸ்வதி படத்தையோ அல்லது அம்பாளுடைய முகத்தையோ வச்சு அதுக்கு மலர் தூவி தீபாரணை காட்டுறது, இதுதான் கலைமகள் பூஜைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் பாரதியார் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்காக எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் பாரதியார்கிட்ட போய் கேட்டார், எது கலைமகள் பூஜை என்று கேட்டார். உடனே பாரதி ஒரே வரியில் சொன்னால் கேட்டவருக்கு திகைப்பாயிருச்சு. பாரதி சொன்னால் எது கலைமகள் பூஜை தெரியுமா? ஒரு ஊரை தீ வச்சு கொளுத்துறது தான் கலைமகள் பூஜைன்னா. ஒரு ஊரை தீ வைத்து கொளுத்துவதுதான் கலைமகள் பூஜைன்னு பாரதி சொன்னான். வந்தாலும் நடுங்கி போயிட்டான். ஏயா, உன்னையெல்லாம் உலகம் புறம் பெரிய மா கவிஞன் தேசிய கவிஞன்னு பாராட்டுறாங்க, இப்படி அபத்தமாக ஒரு பதிலை சொல்றிய, ஒரு ஊரை தீ வச்சு கொளுத்துறதா கலைமகள் பூஜை அப்படின்னு கேட்டான். அப்புறம் எதிராக கலைமகள் பூஜைன்னு பாரதி திரும்ப கேட்டான். அதுக்கு வந்தாலும் சொன்னான், ஏட்டையெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சு அது மேலே சரஸ்வதி படத்தையோ அம்பாளுடைய திருமுகத்தையோ வச்சு மலர் தூவி தீபாரணை காட்டி வழிபடுறதானே கலைமகள் பூஜை அப்படின்னு கேட்டான். உடனே பாரதி சொன்னா, அது உண்மையான கலைமகள் பூஜை இல்லை. எந்த ஒரு நாட்டில் கல்வி வளரவில்லையோ அந்த நாட்டை அந்த ஊரையும் தீ வச்சு கொளுத்துறதுதான் கலைமகள் பூஜை. மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி அதன் மேல் சந்தனத்தை மலரையிடுவோர் சாத்திரம் இவள் பூசணை என்றாம். வீதி தோறும் கலையின் விளக்கம், வீடு தோறும் 2 பள்ளி, நாடு முற்றும் உள்ளன ஊர்கள், நகர்கள் எங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஊரினை தீயினுக்கு இரையாக மடுத்தல், அதுதான் கலைமகள் பூஜைன்னா. கல்வியை தேடி போகணும். தேடு கல்வி இல்லாத ஊரை தீயிலிட்டு கொளுத்தும். ஆமா, தேடு கல்வினா ஆராய்ச்சி கல்வி, பள்ளிக்கூடங்களில் கற்கிற கல்வி இல்லை. நாடி தேடி. நீங்க இலங்கையில தான் நான் அந்த அதிசயத்தை பார்க்கிறேன். எல்லா கோயில்களையும் அருமையான நூலகம் வச்சிருக்கிறாங்க. ஆக பள்ளி தளமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாரதி
பாடினா, இலங்கையில கோயில் தலங்களை எல்லாம் பள்ளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மண்ணுக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு காலையில பத்திரிகை நண்பர்கள் சந்திச்ச போது கூட நான் சொன்னேன், இலங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த 2 நாள் இதை பற்றி அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஒரு 64,500 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு சின்ன ஒரு குட்டி தீவு. இந்த தீவுல 11 பல்கலைக்கழகம். பெரிய தமிழ்நாட்டில் கூட 22 பல்கலைக்கழகம் தான் இருக்குது. ஆனால் இந்த சின்ன தீவுல 11 பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, 91% கல்வி அறிவு. அப்போ உண்மையான கலைமகள் பூஜை எங்க நடக்குது? இலங்கையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதி கண்ட கனவு இலங்கையிலே நனவாகி கொண்டிருக்கிறது என்று நான் அவங்களுக்கு சொன்னேன். சரி, இலங்கையில் வேற என்ன கத்துக்கிட்டீங்கன்னாங்க. இன்னைக்கு இல்லை, எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அத்தனை பேரும் இலங்கையிலிருந்து கற்றுக்கொண்டது தான் அதிகம் அப்படின்னு. ஏதாவது ஒன்று உதாரணத்துக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், ஒரு மனுஷன் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்ததே எங்களுக்கு இலங்கை மண்ணு தான் அப்படின்னேன். என்ன இப்படி சொல்கிறீங்கன்னாரு. ஆமாம், ஒரு காலத்தில் தட்டெல்லாம் கண்டுபிடிக்காதப்போ இலையில தானே சாப்பிட்டோம், இலையில தானே போட்டு சாப்பிட்டோம், வாழை இலை. அந்த வாழை இலையில் எப்படி சாப்பிடணுங்கிறத இந்த மண்ணு தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு எப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இலையில போட்டு சாப்பாடு போட்டு பரிமாறுறோம்ல, அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நடுவில் நரம்பு இருக்குது. இலைக்கு எந்த பக்கம் காய்கறி எல்லாம் வைக்கிறோம்? மேல் பக்கம் தானே, இந்த பக்கம் வைக்கிறோமா? இல்லை இல்லை, இலையில நரம்பு நடுவில் இருக்குது. என்ன, அதுக்கு அந்த பக்கம் காய்கறி எல்லாம் வைக்கிறோம், இந்த பக்கம் என்ன வைக்கிறோம்? சோறு வைக்கிறோம்ல, அந்த பக்கம் காய்கறி, இந்த பக்கம் சோறு. ஏன் இந்த சோறை அந்த பக்கம் வச்சு காய்கறியை ஏன் இந்த பக்கம் வைக்கப்படாது? யோசிக்கிறான் பையன். வைக்கலாம்ல, அதுல 2000 கிலோமீட்டரா இருக்குது, என்ன பக்கம் தானே, இங்கே வைக்கிறது அங்கே வச்சுட்டு அங்கே வைக்கிறது இங்கே வைக்கலாம்ல. ஆனால் அப்படி வைக்கிறது வழக்கம் இல்லை. ஏன்னா இலங்கை மண் அப்படி எங்களுக்கு கற்றுத்தரலன்னு. அவர் என்ன எதுக்கு எடுத்தாலும் இலங்கை மண்ணு சொல்கிறீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், காரணம் இருக்குது. உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம், அங்கே தானே அயோத்தி இருக்குது. அந்த அயோத்தி ராமன் காட்டுக்கு வருகிற போது மனைவியை இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டால, ஒருத்தன் மொட்டை மாடியில் உலாத்திக்கிட்டு இருந்தான். இன்னொருத்தன் போய் கேட்டான், எதுக்குடா உலாத்திக்கிட்டு இருக்கேன்னு. அவன் சொன்னான், ஒருத்தன் பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கிட்டு போனான், அதை தேடிட்டு போனவன் அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னா. நல்லா கேளுங்க, ஒருத்தன் பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கிட்டு போனான், அதை தேடிட்டு போனவன் அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னா. என்ன அர்த்தம் நமக்கு புரியல. ஆனால் ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு போயிட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தன் பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கிட்டு போனான்னா, யார் பொண்டாட்டி யார் தூக்கிட்டு போனா? ராமன் பொண்டாட்டியே ராவணன் தூக்கிட்டு போனானா? சரி, அதை தேடி போனவன் யாரு? ஆஞ்சநேய பெருமான். அந்த ஆஞ்சநேய பெருமானுடைய அப்பா யாரு? வாயு பகவான். காத்து வாங்குறதுக்காக உலாத்திக்கிட்டு இருக்கேன்னா. ஒருத்தன் பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கிட்டு போனா, அதை தேடிட்டு போனவன் அப்பனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னா, மொட்டை காத்து வாங்குறதுக்காக உலாத்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதான் இல்லை, அதை கூட இலக்கிய தரமா நம்ம ஆளு சொல்லி வச்சிருக்கான். என்ன, அப்போ ராவணன் இங்க தூக்கிட்டு வந்துட்டான். இப்ப சீதா பிராட்டி இருக்கிற இடம் தெரியாம ராமபிரான் கலங்கி போனார் மனைவியை காணான்னு. அப்ப தேடுறதுக்கு வானர கூட்டத்தை அனுப்பினார். அதுல ஒரு ஆளு கடல் தாங்கி இங்க வந்தார். யாரு? ஆஞ்சநேய பெருமான். ஐயா எங்களை கூட்டிட்டு போறேன்னு இருக்காரு. நாளைக்கு 50 அடிக்கு அற்புதமான நுவேலியா பக்கத்துல ஆஞ்சநேயருக்கு இது. அதனாலதான் எனக்கு இந்த செய்தி ஞாபகத்து வந்தது. 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியற்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கு கண்டு அயலானூரில் 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். ஆஞ்சநேயர். அப்ப காணாமல் போன தன்னுடைய மனைவியை கண்டுபிடித்து முதல் அந்த செய்தியை ராமன்ட்ட போய், விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தாலாய நங்கையை கண்டேன் என்றால், இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கலினிடம் புரிய கண்டேன் என்று பாடினாரே ஆஞ்சநேயரே. முதல்ல மனைவியை கண்டுபிடிச்சு சொன்னது யாரு? ஆஞ்சநேய பெருமான். அதனால ராமபிரான் நினைச்சான், இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காத ஒரு அந்தஸ்தை ஆஞ்சநேய பெருமானுக்கு கொடுக்கணும்னு நினைச்சான். 14 வருஷம் இமையாது காத்த இளைய பெருமாள் லட்சுமணனுக்கு கூட தனி இலையில தான் சாப்பாடு. ஆனால் ஆஞ்சநேய பெருமானை நாம 2 பேரும் ஒரே இலையில தான் சாப்பிடணும்னு சொல்லி பகவான் என்ன பண்ணாரு? ராமச்சந்திரமூர்த்தி இலைய நடுவில் போட்டு ஆஞ்சநேயர் இருக்கிறார்ல, அவரை இலைக்கு அந்த பக்கம் உட்காந்து வச்சாரு. ராமபிரான் இந்த பக்கம் உட்கார்ந்தாரு. ஆஞ்சநேயர் என்ன ஜாதி? குரங்கினோம். குரங்கு சாதம் சாப்பிடாது, காய்கறி தான் சாப்பிடும்.
அதனால குரங்கு சாப்பிடுகிற காய்கறியை நரம்புக்கு அந்த பக்கமும், மனுஷன் சாப்பிடுற சாதத்தை நரம்புக்கு இந்த பக்கமும் வைத்து சாப்பிடுகிற வழக்கத்தையே இலங்கை மண்தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்று நான் சொன்னேன் பத்திரிகையாளர். இல்ல உண்மையிலேயே எங்க நல்ல விருந்தோம்பல், அதான் விருந்தோம்பல் நல்லா இருக்கு. நல்ல சாப்பாடு போடுறாங்க நமக்கு. நீங்க சொன்னீங்கல்ல சொல்லிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒரு மாசம் ஆகும் தனியா. நீங்க அப்போ சொன்னீங்கல்ல இந்த ஒரு மாசம் விசா குத்தி இருக்கான், ஒரு மாசம் அங்க இருக்கலாமான்னு, அது ஈஸ்வரன் வச்சுட்டு அங்க கேட்கணும். அவ்வளவுதான். பாரு, அவரு இந்தியாவுக்கு போயிடக்கூடாது, அப்படி ஒரு சாப்பாட்டு ரசிகர். அதாவது இங்க பாருங்க தம்பி ஒரு நிமிஷம். ஆனா இந்த பையனை பாருங்க, ஒரு செய்தியை சொல்லணும். நீங்க இந்த அரக்கனை பத்தி சொல்லிட்டு என்னைய பார்த்துக்கிட்டே சொன்னீங்கல்ல, அப்படியா? இதெல்லாம் நான் வம்ப நான் கடல் தாண்டி மடியில் கட்டிட்டு இல்லை. இன்னைக்கு வாக்கிங் நீங்கள் நல்லா வேகமாக போனீங்க. இல்லை, வாக்கிங் போனேன், அதனால தான் கூட ஒரு சொத்து பருத்துட்டேன். அது வேற விஷயம். என்ன நீங்கள் வயிற்றை பார்த்து சொன்னீங்கல்ல, அப்போ நான் இப்போ வயிற்றை தடவுனேன். இந்த சிவப்பு சட்டை பையன் இருக்கிறால, ஒரு குட்டி ஞான சம்பந்தன், இவன் கடகடன்னு சிரிச்சான். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க பெரிய பையன், பெரியவங்களை அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சத்தியமாக இதை நான் என் கண்ணால் பார்த்த செய்தி. என்ன ரைட்டு, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ விருந்தோம்ப இந்த சாப்பிட்றது எப்படின்னு எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சாப்பிட்றது இலங்கை மண் கற்றுக் கொடுத்தது. அந்த இலையில சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது. இப்படி இலையை போட்டு தண்ணி தெளித்து தொடச்சி விட்டு, தம்பி இங்கே கவனி, இலையை போட்டு தண்ணி தெளித்து தொடச்சி விட்டு உப்பு வைப்பாங்க, வத்தல் வைப்பாங்க, அப்பளம் வைப்பாங்க, கூட்டு வைப்பாங்க, பொரியல் வைப்பாங்க, பச்சடி வைப்பாங்க, எல்லாம் வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு கொண்டு வருவாங்க. சில பேர் அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா சோத்து குவியல் இருக்குல்ல, அதை அப்படி உடைச்சி விட்டு அப்படி டேம் கட்டுவாங்க. அதில் இந்த அவியல் பச்சடியெல்லாம் கலந்து பூசுவாங்க, சாந்து குழச்சி பூசுகிற மாதிரி. நடுவில் சாம்பார் வாளியை ஊற்றி நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் சாப்பிடும்போது ஒரு நிமிஷம் அது சாப்பிடு. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி சோத்து குவியலை உடைச்சி விட்டு டேம் கட்டினா முதுகில் டின்னு கட்டிடுவாங்க. டேய், முறை கட்டதனமாக சாப்பிடக்கூடாதுரா, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கும்பாங்க. ஏமா சாப்பிட்றதுல என்னமா முறைன்னு கேட்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இலையில எல்லாம் போடுற வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருக்கணும். அப்புறம் சாதம் போட்டோடனே டேமெல்லாம் கட்டக்கூடாது. கொஞ்சோண்டு சாதத்தை பிரிக்கணும், சாம்பார் விட்டு சாப்பிடணும். கொஞ்சோண்டு சாதத்தை பிரிக்கணும், ரசம் விட்டு சாப்பிடணும். கொஞ்சோண்டு சாதத்தை பிரிக்கணும், வத்த குழம்பு விட்டு சாப்பிடணும். கொஞ்சோண்டு சாதத்தை பிரிக்கணும், மோர் விட்டு சாப்பிடணும். கடைசியில் பாயாசம் கொடுத்தாங்கன்னா அதே இலையில ஊற்றி சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டு முடிக்கும்போது எங்கள் அம்மா 45 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிக்கும்போது ஒன்றே ஒன்று கவனத்தில் வைக்கணும்பாங்க. என்னமான்னு கேட்பேன். எல்லாம் சாப்பிட்டு முடிக்கும்போது ஒரு பிடி கவலத்தை சாதத்தை இலையில, சாதமோ காய்கறியோ இலையில மீதி வச்சுட்டு தான் வெளியே போடணும் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், அம்மா சாப்பிட்டு முடிச்சது அது எச்சியில தானே, அதில் வேற யாரும் சாப்பிட போகிறாங்க, உணவுப் பொருளை வீணாக்கலாமான்னு கேட்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படிடாமாங்கண்ணே, இலையில ஏதாவது மீதி வச்சுட்டு வெளியே போட்டால் 4-5 நாய் ஓடியாரும், இலையை பிரித்து பார்க்கும், உள்ளே ஏதாவது இருந்தால் சாப்பிட்டுட்டு புண்ணியவாளன்னு நம்மளை வாழ்த்திட்டு போகும். சில பேர் சாப்பிட்டா இங்கேருந்து நக்குவாங்க. ஹோட்டலில் சப்ளையர் காயெல்லாம் பரிமாறிட்டு சாப்பாடு எடுக்க போயிருப்பார். திரும்பி பார்த்தா அது பரிமாறின இலையா பரிமாறாத இலையானே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ க்ளீனாக தொழில் பார்த்து வச்சுருப்பான். எங்கள் அம்மா 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, டே மகனே, அப்படி தொடச்ச இலையா க்ளீன் ஸ்லேட்டாக வெளியே போட்டால் அப்பையும் 4-5 நாய் ஓடியாரும், இலையை பிரித்து பார்க்கும், உள்ளே ஒன்றும் இல்லைனா ஓஹோ நம்மளை விட ஒரு பெரிய நாய் நக்கிட்டு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு அந்த நாய் நினைக்குவான். இதை சிரிக்கிறதுக்காக எங்க அம்மா சொல்ல, சாப்பிடுகிற போது கூட அடுத்த உயிர்களுக்கு ஒருபடி அன்னத்தை, ஒரு கவலத்தையாவது அறமாக தர்மமாக போடணும் என்கிற அற சிந்தனையைத்தான் எங்க பாட்டில் எல்லாம் சொன்னாங்க. இறப்பவர்க்கு ஈய வைத்தான், ஈபவர்க்கு அருளும் வைத்தான், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தான், பரப்பு நீர் கங்கையாலை படசடை பாகம் வைத்தான், அரக்கனுக்கு அருளும் வைத்தான், ஐயன் ஐயனாரே என்று தேவாரம் சொன்னது ஒரு திரைப்பட கவிஞர். அதான் சொன்னா, பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அறம் செய்யணும், தர்மம் செய்யணும், இது அறிவுரையா ஆனந்தமா? இல்லை, அந்த புன்னகையோட சாப்பாடு பண்ணணும்.
வந்து தொலைச்சிட்டானேன்னு போட. ஆமாம், வந்து தொலைச்சிட்டானே. எங்கள் இதில் புருஷன் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. விருந்தாளி ஒருத்தன் தெருமுனையில் வர்றான், ஏட்டி விருந்தாளி வந்தால் 1 மாதம் உட்காந்துருவான், அதனால் நம்ம சண்டை போடுற மாதிரி நடிப்போம், அவன் திரும்பி போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணாங்க. 2 பேரும் நாயை பேன்னு கட்டி பிடிக்காத குறையா சண்டை போடுறாங்க. விருந்தாளி வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டான். பார்த்தியா நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொன்னான். அப்போ கதவை யாரோ டக்கு டக்குன்னு தட்டுறாங்க. திறந்து பார்த்தா விருந்தாளி நிற்கிறான். என்னையா வந்துட்டேன்னா, ஆமாம் நீ சண்டை போடுற மாதிரி நடித்தேன், நான் போகிற மாதிரி நடித்தேன். என்ன கொடாக்கண்டெல்லாம் அப்படி இருக்கிறான். அப்போ விருந்தோம்புகிற பண்பு அது ஒரு தலையாய அறம். நம்முடைய மத நூல்கள், அந்த பக்தி பாடல் எல்லாமே தலையாய அறத்தை தான் முதல்ல வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. அதைத்தான் இந்த திரைப்பட பாட்டாக இருந்தாலும் சரி, தேவார பாட்டாக இருந்தாலும் சரி, பக்தி பாட்டு. பக்தினா என்னங்க? கடவுளை நம்பாதவன் நாத்திகன் கிடையாது. சுவாமி விவேகானந்தர் இருக்கார் பாருங்க, அவர் ஆத்திகவாதி தானே, ஒரு பழுத்த ஆத்தியவாதி. நீங்க இந்தியாவினுடைய புகழை வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணது 2 பேர். ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இன்னொருவர் சுவாமி விவேகானந்தர். அமெரிக்காவில் போய் அந்த சர்வசமய மாநாட்டில் பேசினதுல உலகம் பூரா ஒரு ஆன்மீக ஒளியை எழுப்பினார். அவர் சொன்னார், ஒரு அந்த எல்லாரும் இந்த பாவத்தை போக்குறதுக்காக ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்கல்ல, மதுரையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் 2 லட்சம் பேர் கூடியிருக்கிற இதில் சர்வசமய மாநாட்டில் சொற்பொழிவு வந்துட்டு சுவாமிஜி வந்து மதுரையில் பேசுகிறாரு, ராமேஸ்வரத்தில் பாவத்தை தொலைக்கிறதுக்காக போகிற பொதுமக்களே அதுவே ஒரு பாவம்னு உங்களுக்கு ஏன் தெரியலன்னாரு. எல்லாரும் பாவத்தை தொலைக்கிறதுக்காக ராமேஸ்வரத்துக்கு போறீங்களே, அதுவே ஒரு பாவம் என்பதை நீங்கள் ஏன் உணரல? நீங்களாம் போய் உங்க பாவத்தை கழுவுனதுனால ராமேஸ்வரமே பாவப்பட்டு போச்சுன்னாரு அவர். அப்ப ஆன்மீகம் என்பது, உண்மையான ஆன்மீகம் என்ன தெரியுமா? கடவுளை நம்பாதவன் நாத்திகன் அல்ல, தன்னை நம்பாதவன் நாத்திகன். இது சுவாமிஜி சொன்ன ஒரு வைர வரிகள். தன்னை நம்பாதவன் தான் நாத்திகவாதி. என்ன? அப்ப தன்னம்பிக்கையை மனசுக்குள்ள விதைத்து இளம் குழந்தைகள் மத்தியில அறிவை பெருக்கணும், அறத்தை பெருக்கணும், நல்ல கருத்துக்களை விதைக்கணும் அப்படிங்கறதுதான். இந்த ஒன்னே ஒண்ணு சொல்லி சரி, நீங்க இந்த அறிவுரைக்கு வாங்க சார். அறிவுரை தான் சொல்லிட்டு இருக்கேன் இது வரைக்கும். பக்தி பாட்டு தான் முதல்ல அறநெறிய சொல்லிச்சு, அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணணும்னு சொல்லிச்சு. அதைத்தான் இறப்பவருக்கு ஈய வைத்தான், ஈபவருக்கு அருளும் வைத்தான் என்று நாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் சொல்லிச்சு. அது தலையாய அறிவுரை. 2வது, மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் என்பதையும் பக்தி நூல்கள் அறிவுரையா சொல்லிச்சு. ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒன்று என்ன, அதில் வந்து இரவு வந்து அவர் வண்டியை கொண்டு வந்து ஓட்டுநர் நிறுத்திட்டு போவார்ல, போகும்போது அவர் பகல்லலாம் ஓட்டியிருக்கிறார்ல, அதில் ஏதாவது கோளாறு இருந்ததுன்னா இந்த கோளாறை வந்து என்ன கோளாறுங்கிறத ஒரு ட்ரிப் சீட்னு ஒன்று இருக்கும், அதில் எழுதி அங்கே தொங்க விட்டு போயிடுவார். ஏன்னா நைட்டு டியூட்டிக்கு வரக்கூடிய அந்த வாட்ச்மேன்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த ட்ரிப் சீட்டை பார்த்து அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த ட்ரிப் சீட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரிப்பேரை சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி போய் ட்ரிப் சீட் எடுத்து பார்த்தாரு, பார்த்தோட அறுந்து போயிட்டாரு. ஏன்னா ட்ரிப் சீட்ல என்ன எழுதுறாரு அந்த ஓட்டுநர்னா, பிரேக் பிடிச்சா பக்கடி தூரத்துல பேய் நிக்குதுன்னு எழுதுறாரு. பிரேக் பிடிச்சா பக்கடி தூரத்துல பேய் நிக்குதுன்னு எழுதுறாரு. உடனே மெக்கானிக் அறுந்து போயிட்டான். சரி, பேய்னா என்ன பண்ண முடியும்? பேய் ஓட்டுனா என்ன பண்ணுவாங்க? வேப்பங்குலை தானே அடிப்பாங்க. ஒரு கொத்து வேப்பங்குலை எடுத்தார், அம்பால தியானம் பண்ணி வேப்பங்குலை எடுத்து வண்டிக்கு முன்னால் கட்டிட்டு அவர் போயிட்டார், டியூட்டி முடிஞ்சு. மறுநாள் காலையில் வண்டி எடுக்க வந்தவர் டிரைவர் பார்த்தாரு, பார்த்துட்டு என்னடா வேப்பங்குலையெல்லாம் கட்டியிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அருந்து போயிட்டார். வேப்பங்குலை எதுக்குலாம் கட்டியிருக்குன்னு சொல்லி அந்த மெக்கானிக் செட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்டார். நீங்கள் தானே ட்ரிப் சீட்டில் எழுதி வச்சிங்க, பிரேக் பிடிச்சா 10 அடி தூரத்தில் பேய் நிற்கிதுன்னு, பேய் ஓட்டணும்னா வேப்பங்குலை தானே கட்டணும் அப்படின்னாங்க. இவர் எடுத்து பார்க்குறாரு, பிரேக் பிடிச்சா பஸ்ஸு 10 அடி தூரத்தில் போய் நிற்கிதுன்னு எழுதுறதுக்கு பதிலாக பேய் நிற்கிதுன்னு எழுதிவிட்டார். ஒரு காலம் மட்டும் விட்டுட்டாரு, போய் நிற்கிதுன்னு எழுதுறதுக்கு பதிலாக பேய் நிற்கிதுன்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, பேய் பிடிச்சா ஒரு வேப்பங்குலை அடித்தாலே போயிடும்ல. ஆனால் நம்ம நாட்டில் சொல்லி வச்சான் அந்த வேப்ப மரத்து மேலேயே பேய் இருக்குதுன்னு. ஒரு கொலை வேப்பங்குலை அடித்தாலே பேய் ஓடிடும். ஆனால் அந்த நாட்டில் சொல்லி வச்சான் அந்த வேப்ப மரத்து மேலே
உள்ளே பேய் ஆடுதுன்னு. அதான் பட்டுக்கோட்டை சொன்னா, தன்னம்பிக்கையோடு வாழ்வதுதான் மனித வாழ்க்கை, அதுதான் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை. மூட நம்பிக்கைகளை அகற்றி அறிவொளியை பெருக்குங்கள், அதுதான் கலைமகள் வழிபாடு என்பதை சொல்லாம சொன்னா பட்டுக்கோட்டை. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உங்கள் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. பட்டுக்கோட்டை அதுக்கு மேல ரொம்ப அருமையா சொல்லுவாரு. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவர்க்கு நீ தரும் மகிழ்ச்சி. அந்த பெற்றோர்களுக்கு தரக்கூடிய மகிழ்ச்சி அது. ஆள் வளரணும். இப்படி உங்களை மாதிரி பையன் வளர்ந்தா போதாது, அவனுக்கு அறிவும் வளரணும். பாப்பா எனக்கு ஒன்றும் வளரல. இல்ல உங்களை சொல்லல, வயிறாவது வளர்ந்துருக்குல்ல. இல்ல அப்படி சொல்லல. அதான் நீங்க சில நேரங்களில் சிக்கல் உங்கள்ட்ட அதான் கிராஸ் போடாமலே இருக்கிறது. அதாவது அருமையா சொன்ன, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றதற்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நான் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி என்ன, அவன் அறிவு வளரணும். பிள்ளை ரொம்ப பெரிய குண்டோதரனா வளர்ந்தாப்புல போதாதுங்கிறத அருமையான இது நல்லா சொன்னீங்க. இதைத்தான் பாரதி சொன்னா, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்லிட்டு அந்த தைரியம் எங்கிருந்து வரும்? பக்தியில கிடைக்கும்னு சொன்னான். வைரம் உடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா என்று சொன்ன பாரதி, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா. நீ மண்ணிலே வாழுகிற முறையிலே தன்னம்பிக்கையோடு அறிவோடு அறத்தோடு வாழ்ந்தால் அந்த ஆண்டவன் உனக்கு துணை இருப்பான். இப்படி பக்தி பாட்டில் அறம் செய்யணும், தன்னம்பிக்கையை வளர்க்கணும், தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எமனே காலருகில் வந்தாலும் எட்டி உதைக்கின்ற ஆண்மை நெஞ்சம் வேண்டும், அதுதான் சக்தி வழிபாடு என்று எல்லா கவிஞர்களும் எல்லா புராணங்களும் எல்லா பக்தி பாடலும் சொல்லி இருக்கிறேன் என்பதை முன்னுரையத்தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க நிறைய நேரம் எடுத்துட்டீங்க. சரி சரியா 20 நிமிஷம் எடுத்திருக்கேன். நீங்க 15 நிமிஷம் சொன்னீங்க. 7:45 ஆரம்பிச்சு என்னைக்கு சொன்னது கேட்டீங்க? உங்க அப்பா சொன்னதையும் கேட்டது கிடையாது, அம்மா சொன்னதையும் கேட்டது கிடையாது. பிறகு நடுவர் சொல்றதை எங்க கேட்பீங்க? சரி நடுவர் அவர்களே, மனம் சொல்லுவதை கேட்பது, மனசாட்சியை சொல்வதை கேட்பது, அது கூட ஒரு விதத்தில் தெய்வ வழிபாடுதான் என்பது சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அருள்வாக்கு. அதை